வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் விநாயகரை பற்றி. ஆதி விநாயகரை பற்றி நாம் காணப்போகிறோம். விநாயகரை ஏன் முதலில் வணங்க வேண்டும் தெரியுமா? விநாயகர் பற்றி தெரியாத ரகசியம், விநாயகருக்கு ஏன் முதல் வழிபாடு, இதையெல்லாம் பற்றி நாம் இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகரை வழிபாடு செய்தாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைத்துவிடும். இது குறித்து நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். 30 முக்கோடி தேவர்களுக்கும் முப்பெரு தெய்வங்களுக்கும் முதன்மை ஆனவர் விநாயக பெருமான். ஓம் என்ற பிரணவ பொருளின் உருவத்தை கொண்டவராக இருப்பவர் அவர். விநாயகரின் தொந்தி பிரம்மனின் அம்சமாகவும், முகம் திருமாலின் அம்சமாகவும், உடலின் இடப்பாகம் பார்வதியின் அம்சமாகவும், வலப்பாகம் சூரியனின் அம்சமாகவும், 3 கண்கள் ஈஸ்வரனின் அம்சமாகவும் விளங்குவதாலேயே முதலில் விநாயகரை வழிபடுகிறோம். விநாயகரை வழிபாடு செய்தாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைத்துவிடும். காரியங்கள் வெற்றியடைய தடைகள் இல்லாமல் நடைபெறுவதற்காக மட்டும்தான் விநாயகரை முதலில் வழிபடுகிறோம் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு பின்னால் பல அறிவியல் காரணங்களும் உள்ளது என நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் விநாயகரை வணங்குகிறோம். ஆனால் விநாயகரை வழிபடும் போது நம்முடைய உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்களை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள். நீங்கள் இதுவரை கவனித்தது இல்லை என்றால் இந்த தகவல்களை படித்த பிறகு கவனித்து பாருங்கள். விநாயகர் வழிபாட்டின் அருமை புரியும். எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் நாம் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு தான் செய்ய தொடங்குகிறோம். நாம் ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால், அதாவது ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு மொட்டை அடிப்பது, காது குத்துவது, திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் செய்வது, சீமந்தம் போன்ற விஷயங்களை செய்வது, நல்ல காரியங்கள், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி எல்லாவித பூஜைகளிலும், அதாவது வீட்டில் செய்யக்கூடிய பண்டிகைகளிலும், வீட்டில் நடக்கக்கூடிய ஹோமத்திலும் முதலில் பிள்ளையாரை மஞ்சளில் பிடித்துவிட்டு தான் பிறகு தொடங்குவார்கள். ஏன்னால் அவர்தான் முதல் கடவுளாவார், ஆதி கடவுளாவார். அதே போல் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முதலில் வாசலில் இருக்கும் விநாயகரை வணங்கிய பிறகுதான் உள்ளே சென்று மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்ற விதியையும் நாம் காலமாக பின்பற்றி வருகிறோம். விநாயகரை முதற் கடவுளாக வழிபடுவதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. விநாயகர் வழிபாடு பற்றி தெரியாத பல ரகசியங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். விநாயகர் என்பவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் புதல்வர் ஆவார். இவருக்கு பிள்ளையார், கணபதி, விக்னேஷ் என்று வேறு பெயர்களும் உண்டு. தடைகளை நீக்குபவராகவும் அறிவு மற்றும் ஞானத்தின் வடிவமாகவும் இந்து சமயத்தில் இவர் போற்றப்படுகிறார். சிவனின் வரம் பெற்றவர். உலகை வலம் வரும் போட்டியில் தன் பெற்றோரான சிவனும் பார்வதியும் தான் உலகம் என நினைத்து அவர்களை சுற்றி வந்ததால் விநாயகர் முதலிடம் பெற்றார். இதனால் எந்த ஒரு பூஜையிலும் தனக்கு முதல் வழிபாடு இருக்க வேண்டும் என சிவபெருமான் இவருக்கு வரமளித்தார். அதே போல சுவாசத்தை சுத்தப்படுத்தவே விநாயகரை அரச மரத்தடியில் அமர செய்து அவரை வழிபடுவதன் மூலம் அரசமரம் நாளொன்றுக்கு வெளியிடும் 2400 கிலோ பிராண வாயுவை சுவாசித்தும் கர்ப்பப்பை கோளாறுகளை போக்கியும் அரசமரம் காற்றினால் மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை பெறுகின்றோம். குழந்தை பேறு வேண்டும் என்பவர்கள் விநாயகரை, அதாவது அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை சுற்ற சொல்கிறார்கள் ஜோசியர்கள், மற்றவர்கள் எல்லாம். இதற்கு காரணம் என்னவென்றால் நல்ல காற்றோட்டம், நல்ல வாயு, பிராண வாயு அந்த அரச மரத்திலிருந்து வெளிப்படுகிறது. மேலும் விநாயகர் அந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறதுனால் அவருடைய பரிபூரண ஆசியும் நமக்கு கிடைத்து பிள்ளை பேரும் கிடைக்க உதவுகிறது. விநாயகரின் விக்கிரக மகிமையை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், பிள்ளையாருக்கு பிறப்பில்லை,
அதனால்தான் நாம் விநாயகர் ஜெயந்தி என கொண்டாடுவதில்லை, விநாயகர் சதுர்த்தி என கொண்டாடுகிறோம். ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி பிரணவ மந்திரத்தின் நாளாக, பிரணவ ரூபனின் நாளாக கொண்டாடுகிறோம். ஸ்ரீ கணேஷ் என்ற சொல்லுக்கு இந்து மத நம்பிக்கையின்படி புதிதாக ஏதாவது ஆரம்பம், குறிப்பாக நல்ல மற்றும் நம்பிக்கைக்குரிய ஒன்றின் ஆரம்பம் என்று பொருள். வீட்டில் அல்லது கோவிலில் கணபதி இருக்கும்போது நம் பக்தி ஆழமாகிறது. கணபதிக்கு நாம் அனைவரும் விதிவிலக்கான மற்றும் அர்ப்பணிப்பு மரியாதை கொண்டவர்கள். உலகம் முழுவதும் இந்து மக்கள் இந்த எங்கும் நிறைந்த கடவுளை முதலில் வணங்குகிறார்கள். இந்த சக்தி வாய்ந்த யானை தலை கடவுளை உலக மக்கள் முதலில் வழங்கினாலும் சில முக்கியமான மத நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு விநாயக பெருமானை ஏன் வணங்குகிறார்கள் என்பது மிக சிலருக்கு தான் தெரியும். விநாயகர் நம்மை எந்த பேரிடங்கிலிருந்தும் தடைகளிலிருந்தும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. விநாயகர் உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். அவரை நாம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஏற்றுக்கொண்டு நமது முன்னேற்றத்துக்காக பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ கணேஷ் என்ற சொல்லுக்கு இந்து மத நம்பிக்கையின்படி புதிதாக ஏதாவது ஆரம்பம், குறிப்பாக நல்ல மற்றும் நம்பிக்கைக்குரிய ஒன்றின் ஆரம்பம் என்று பொருள். வீட்டில் அல்லது கோவிலில் கணபதி இருக்கும்போது நம் பக்தி ஆழமாகிறது. கணபதிக்கு நாம் அனைவரும் விதிவிலக்கான மற்றும் அர்ப்பணிப்பு மரியாதை கொண்டவர்கள். உலகம் முழுவதும் இந்து மக்கள் இந்த எங்கும் நிறைந்த கடவுளை முதலில் வணங்குகிறார்கள். இந்த சக்தி வாய்ந்த யானை தலை கடவுளை உலக மக்கள் முதலில் வணங்கினாலும் சில முக்கியமான மத நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு விநாயக பெருமானை ஏன் வணங்குகிறார்கள் என்பது மிக சிலருக்கு தான் தெரியும். இன்று மக்கள் திருமண அழைப்பிதழ் அட்டைகள், பிறந்த நாள் அழைப்பிதழ்கள் மற்றும் வணிக துவக்க அட்டைகள் போன்றவற்றில் கணபதியின் படங்களை வைக்கிறார்கள். இது எல்லா வகையான தடைகளையும் கணபதி பகவான் அழிப்பார் என்ற பிரபலமான நம்பிக்கை உண்டு. அதனால்தான் மக்கள் பல்வேறு அழைப்பு அட்டைகளில் கணேஷ் கடவுளின் படங்களை வைக்கிறார்கள். இப்பொழுது நாம் விநாயகரின் சில முக்கியமான மந்திரங்களை பார்க்கலாம். அவருக்கென்று நிறைய மந்திரங்கள் இருக்கிறது. நாம் அதில் 1-2 மந்திரங்களை பார்ப்போம். முதல் மந்திரம் சக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரம், மூல மந்திரம். அவருடைய மூல மந்திரம்தான் முக்கியமானது. ஓம் கம் கணபதியே நமக. இது ரொம்ப ஒரு வரியில் இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாள் 108 முறை கூட ஜெபிக்கலாம். ஜெபித்தால் உங்களுக்கு விநாயகருடைய அருள் கிடைக்கும். எளிமையான விநாயகர் துதி, அதாவது ஔவையார் பாடியது. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதுதான் ஔவையார் அவர்கள் எழுதிய 5 கரத்தனை என்ற பாடல். அடுத்தது விநாயகரின் காயத்ரி மந்திரம். மூல மந்திரம் பார்த்தோம். இப்பொழுது காயத்ரி மந்திரம் என்னவென்றால் ஸ்க்ரீனில் தெரிவதை பாருங்கள். ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விநாயகர் அகவல் பற்றி நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.